பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். யூஜி அல்லது பிஜி பண்ணிகிட்ருக்கிற பிள்ளைகள், ஒருவேளை ஐஏஎஸ்க்கு நான் படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வமும் தரிசனமும் இருக்கும் என்றால், அப்படிப்பட்ட அதாவது செகண்ட் இயர் அல்லது தேர்ட் இயர் ஃபைனல் இயர் படிக்கிற பிள்ளைகளுக்காக நம்முடைய ஐஏஎஸ் அகாடமியில் சனிக்கிழமைகளில் சாயங்காலம் 2.5 மணி நேரம் நாங்கள் ஒரு யூபிஎஸ்சி ஆயத்த வகுப்புகளை நாங்கள் நடத்துகிறோம். இது 1 வருஷம் கோர்ஸ் தான். எனவே செகண்ட் இயர் தேர்ட் இயர் படிக்கிற பிள்ளைங்க இதில் கலந்து கொள்ளலாம். அது மாத்திரமல்ல, இந்த 1 வருஷமும் உங்களை ஆயத்தப்படுத்தி இதை முடிஞ்ச உடனடியாக ப்ரிலிம்ஸ்க்கு ஆயத்தப்படுத்துவதற்கும் நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். கீழே காண்கிற ஃபோன் நம்பரை தொடர்பு கொண்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் நிரப்புங்க. எவ்ரி சாட்டர்டே ஈவினிங்ஸில் தான் அந்த 2.5 மணி நேரம் நடக்கும். ஸோ தரிசனம் உள்ள வாலிபர்கள் உடனடியாக தொடர்பு கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். காட் பிளஸ் யூ. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். மறுபடியுமாக இந்த இன்றைய முத்தின் மூலமாய் அமலேக்கனை எப்படி மேற்கொள்ளலாம் என்பதை குறித்து நான் உங்களோடு கூட தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து வருகிறேன். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் மோசையின் கை தளர்ந்த பொழுது அமலேக்கியர்கள் ஜெயித்தார்கள். மோசையின் கையை ஆரோனும் ஊரும் பிடித்து உறுதியாய் அங்கே நிறுத்தின பொழுதோ அமலேக்கியர்கள் தோற்றார்கள். உறுதித்தன்மையை இழந்தால் அமலேக்கன் ஜெயிப்பான். உங்களுடைய வாழ்க்கையில் அடிக்கடி இந்த மாம்சத்துக்குரியவன் நம்முடைய ஆவிக்குரியவனை ஜெயிக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நமக்குள்ளே இருக்கிற அந்த உறுதித்தன்மையை இழக்கிறோம். எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் உங்கள் நம்பிக்கையை அறிக்கையிடுவதிலே உறுதித்தன்மையை இழந்துடாதீங்க அப்படின்னு நேற்றைய தினத்தில் நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். இன்றைக்கி இன்னொரு வார்த்தையை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். 2 பேதுரு 1:10. ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவது இல்லை. இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், நம்முடைய அழைப்பிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும் என்று. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அதே 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நம்ம பார்க்குறோம், நம்மை அந்தகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தார். நம்மளை ஆண்டவர் அவருடைய ஒளியினிடத்திற்கு வரவழைத்தார். அந்த ரட்சிப்பின் பாதையிலே தேவன் நம்மை அழகாய் அழைத்து நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். எவ்வளோ ஒரு நல்ல ஆண்டவர் பாருங்களேன். நாம் அழைக்கப்பட்டவர்கள். எத்தனை பேருக்கு சுவிசேஷம் போச்சு, எத்தனை பேர் சுவிசேஷத்தை கேட்டாங்க. நீங்களும் நானும் அந்த சுவிசேஷத்தினால் ரட்சிக்கப்படுவதற்கு நமக்கு கிருபை தந்தார். யோசித்து பார்த்தீங்களா? நம்மளை ஆண்டவர் அழைத்து கொண்டார். தேவன் நம்மை அருமையாய் சேர்த்து கொண்டார். நம்ம எங்கேயோ அந்நியர்களாய் பரதேசிகளாய் கடந்தோம். ஆனால் கர்த்தர் நம்மை அழைத்து கொண்டார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இத்தனை பெரிய அற்புதமான அழைப்பை ஒரு நாளும் நம்ம மறந்துடவே கூடாது. இந்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரத்தில் 30வது வசனம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ஆண்டவர் நம்மை அழைத்து நம்மை நிறுத்தி நம்மளை நீதிமானாக மாற்றியிருக்கிறார். இது நமக்கு கிடைத்த எத்தனை அற்புதமான பாக்கியம். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் ஆண்டவருடைய கிருபையினால் ரட்சிக்கப்பட்டு அழைக்கப்பட்டவர்கள். நாம் அழைக்கப்பட்டவர்கள். இந்த அழைப்பினுடைய அந்த உன்னத நோக்கத்தை நம்ம தெரிந்து கொள்ளணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அழைப்பில் உறுதியாக இருக்கிறீங்களா? உங்கள் ரட்சிப்பின் பாதையை விட்டு, அந்த அழைப்பை விட்டு நீங்கள் விலகி செல்றீங்களா? எகிப்தை விட்ட தேவ ஜனங்கள் அந்த வனாந்திரத்திலிருந்து கானானுக்கு போவதற்காய் அழைக்கப்பட்டவர்கள். ஆனால் எகிப்தை விட்டதில் 2 பேர் தான் கானானுக்குள்ளே போனாங்க. மற்றவங்கெல்லாம் அழைப்பை உதாசீனப்படுத்தினவர்கள், அழைப்பை இழந்தவர்கள், அழைப்பை விட்டு வெளியே சென்றவர்கள், அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடவாதவர்கள். வேதத்தில் இன்னொரு வசனத்தை கூட உங்களுக்கு காண்பிக்கிறேன். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தின் 17வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 7:17. தேவன் அவனவனுக்கு பகிர்ந்தது எப்படியோ, கர்த்தர் அவனவனை அழைத்தது எப்படியோ அப்படியே அவன் நடக்க கடவன். எல்லா சபையிலேயும் இப்படியே திட்டம் பண்ணுகிறேன். தேவன் எப்படி அழைத்தாரோ அப்படியே நடக்கணும். ஆண்டவருடைய அழைப்பை விட்டு நம்ம வலது இடது பக்கம் சாயக்கூடாது. அழைப்பை உறுதியாய் காத்து கொள்ளணும் கடைசி வரைக்கும். இந்த அழைப்பை காத்து கொள்வது எத்தனை முக்கியம். தேவனுடைய பிள்ளைகளே, நிறைய பேர் இந்த அமலேக்கன் மேற்கொள்ள காரணம், அழைப்பை விட்டு அங்கங்கே நம்ம நகரும் போது தான்
அமலேக்கன் நம்மளை மேற்கொண்டுருவான். அழைப்பில் நின்று பாருங்களேன், அழைப்பில் உறுதியாக இருங்க. இதுதான் என் அழைப்பு, என்னை ஆண்டவர் ரட்சித்தார், என்னை ஆண்டவர் முன்குறித்தார், நீதிமானாக்கி இருக்கிறார், எனக்குன்னு ஒரு பணியை தந்திருக்கிறார், என்னை காணான நோக்கி நான் பயணித்து கொண்டிருக்கிறேன். இந்த அழைப்பு, இது பரம அழைப்பு, இதை விட்டு நான் விலக மாட்டேன்றதில் உறுதியாக நின்று பாருங்கள். ஒரு நாளும் அமலேக்கன் மேற்கொள்ள மாட்டான். அழைப்பை விட்டு நம்ம நகரும்போது தான் அமலேக்கன் நம்மை மேற்கொள்ளுகிறான். அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய முதலாம் நிருபத்தில் 15ஆம் வசனம், 1 பேதுரு 1:15 நான் வாசிக்கிறேன். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராக இருங்கள். அவ்வளோதான். என்னுடைய அழைப்பிலே நான் உறுதியோடு பரிசுத்தத்தோடு நான் ஓடுவேன் என்றால், வாழுவேன் என்றால், தேவன் நம்மளை அழகாக நடத்துவார். இந்த அழைப்பிலிருந்து நாம் தவறுவதற்கு வாய்ப்பே இல்லை. அமலேக்கன் நம்மை மேற்கொள்ளவே முடியாது. மாறாக அழைப்பில் நிற்கிறவங்க அமலேக்கனை மேற்கொள்வாங்க. அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு நாளும் இந்த பிசாசு மேற்கொள்ள முடியலை. ஆனால் இயேசுவோ பிசாசுகளை துரத்தினார். அவர் கரையிலிருந்து வரும்பொழுதே பிசாசு பிடித்தவன் ஓடி வந்து காலில் விழுகிறான். அந்த அளவுக்கு ஆண்டவர் அந்த பிசாசை அவர் மேற்கொள்ளுகிறார், அந்த பிசாசை துரத்துகிறார். பிசாசுக்கு நடுக்கம் இயேசுவை கண்டா. ஏன்னா அவர் வந்த நோக்கத்தை சரியாய் புரிந்து கடைசிவரின் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினவர். அவர் அழைப்பிலிருந்து ஒரு நாளும் விலகினதே இல்லையே. அவரை ஆராதிக்கிற நீங்களும் நானும், அவரை பின்பற்றுகிற நீங்களும் நானும் எவ்வளோ உறுதியாக இருக்கணும் இல்லையா? கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த நாளில் ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே நான் அழைப்பிலே உறுதியாக இருக்கேன், எனக்கு உதவி செய்யுங்கன்னு ஜெபம் பண்ணுவோம். அழைப்பில் நம்ம கொஞ்சம் தடுமாறுவதற்கான காரணங்கள் என்னன்றதை சரியாக இனம் கண்டு அதை மேற்கொண்டுருவோம் அப்படின்னா ஒரு நாளும் இந்த அமலேக்கன் நம்மை மேற்கொள்ள முடியாது. கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். இந்த நாளினுடைய மனப்பாட வசனத்தை குறித்து கொள்ளுங்க. அப்போஸ்தலனாகிய பேதுருவினுடைய 2ஆம் நிருபம், 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, அழைப்பிலே உறுதியாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் அன்று எதற்காய் அழைக்கப்பட்டோமோ அதிலே உறுதியாய் இருந்து, ஆண்டவரே நாங்கள் வலது இடது பக்கம் சாயாமல் ஜாக்கிரதையாய் ஓடி எங்கள் ஓட்டத்தை முடிக்க எங்கள் கிருபைத்தார். தாழ்த்தி உமது கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, அன்பின் வாழ்த்துக்கள். விங்ஸ் ஆஃப் விக்டரி ஐஏஎஸ் அகாடமியினுடைய 2024-25வது ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தரிசனமுள்ள, ஆர்வமுள்ள, நானும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகணுன்ற அப்படிப்பட்ட தரிசனமுள்ள இளைஞர்களை நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். நீங்கள் ஒருவேளை யூஜிஓ பிஜிஓ முடித்திருப்பீர்கள் என்று சொன்னால், இதற்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், உடனே கீழே காண்கிற ஃபோன் நம்பர் மூலமாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய அப்ளிகேஷனை வாங்கி உடனடியாக நீங்கள் அனுப்பலாம். ட்ரைப்ஸுக்கு முழுவதுமாக நாங்கள் இலவசமாக கொடுக்குறோம். எனவே பழங்குடியினரை சார்ந்த பிள்ளைகளாக இருப்பார்கள் என்றால் அவர்களுக்கு நாங்கள் இலவசமாக இந்த பயிற்சியை கொடுக்க விரும்புகிறோம். என்ட்ரிவில் அவுட்ஸ்டாண்டிங்காக பெர்ஃபார்ம் பண்ணுற மாணவர்களுக்கும் முற்றிலுமாக இலவசமாக நாங்கள் இதை கொடுக்கவிருக்கிறோம். ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி உண்டு. சிறந்த ஃபேக்கல்ட்டிஸை நாங்கள் இந்த வருஷம் ஒழுங்கு செய்திருக்கிறோம். எனவே வாருங்கள், பயனடையுங்கள். தேசத்தில் ஆண்டவர் பெரிய யோசேப்புகளையும் தானியேல்களையும் எழுப்பி இந்திய தேசத்திற்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க உங்களுக்கும் ஆண்டவர் அந்த கிருபைகளை தருவாராக. God bless you.